6 இட்லி 2 வடை ஒரு குருமா 10 ரூபா. தோசை 5 ரூபா ஒன்று. 4 பூரி 10 ரூபா. 4 பூரி 1 ரூபா ஒரு வடை. 1 வடை 1 ரூபா. ஹே காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வையாவூர்ன்ற ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கும். ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இட்லி தராங்க, ஒரு தோசை 5 ரூபா, 4 பூரி வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய், வடை வந்து 1 ரூபாய்க்கு தராங்க. இங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்து இந்த கடையை நம்பிதான் இருக்காங்க. அதாவது ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பிள்ளைங்க வந்து இந்த கடையில வந்து சாப்பிடுறாங்க. வேலைக்கு போறவங்க, சென்ட்ரிக் வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையை நம்பிதான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. அந்த பாட்டி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னால வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க முடியலப்பா, அவ்வளவு பேர் வராங்க, என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஃபேமஸான கடை பாட்டி கடை. அந்த பாட்டி கடை தான் இப்ப பார்க்க போறோம். 1 ரூபாய் இட்லி கடை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே நீ 55 ரூபாய் கொடுத்துக்கிற. ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. அதுக்கு முன்ன வந்து 50 பைசா இட்லி. இப்பதான் இந்த 5 வருஷமா தான் 1 ரூபான்னு ஏத்தனேன். அது கூட அந்த சாப்பிட்றவங்க வந்து சொல்ற பேர் தான் ஏத்தனேன். அது கூட நானா ஏத்தல, அதுங்களா மெல்ல அடிச்சுதான் 1 ரூபாய் ஏத்திக்க வேணா அப்படின்னு சொன்னாங்க. அதுல தான் 1 ரூபாய் இட்லி. 6 இட்லி 2 வடை ஒரு குருமா 10 ரூபாய். ஒரு ஸ்கூல் பசங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அது அக்கா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும். 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிருக்கோம். வேற யாரும் கஷ்டப்படும். இந்த மாதிரி அக்கா தான் செய்து போடுது. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அது இந்த லைட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, இதுல கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்குது. அவங்க எல்லாமே அக்கா ஒரு ஸ்கூல் பசங்களுக்கோசம் தான் கஷ்டப்பட்டு போடுக்குது. வேற யாருக்கும் போட மாட்டுது என்ன. ஆனா அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரும் என்ன. ஒரு லைட் இல்ல, இந்த குச்சியில பாவம் அது போட்டுக்குது. 5 ரூபாய்க்கு கூட குழந்தைங்க சாப்பிட்டு போயின்னு இருக்குது ஸ்கூல்ல. ஆறு இட்லி 3 வடை 10 ரூபா, 4 பூரி 10 ரூபா. அது வயிற்றுக்கு நிறையா சாப்பிட்டு அப்படியே போய் நேர வேண்டியதான். குருமா
குருமா வச்சு. நான் கரெக்டா 2 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவேன். 2 மணிக்கு எழுந்தாதான் 5 மணிலாம் டிஃபன் கொடுப்பேன். இந்த 7:30 டைமுக்கு போறாங்களே அவங்க வந்து கட்டி போவாங்க ஒரு 4-5 பார்சல். அவங்களுக்கோசம் எழுந்துக்குவேன் நான். கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் நான் கணக்கு போடல. ஏதோ போறேன், மக்களுக்கு சாப்பிட்டோம், ஏதோ நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். கட்டுப்படி ஆகுது இதெல்லாம். நான் ஏறு வேலைக்கு போவேன், அது போடுவேன், அந்த துட்டும் போடுவேன். ரேஷன் கடை போயிருக்கிறேன். அது வரது பின்ஷனும் வருது, அதையும் வாங்கி போடுவேன். வேற என்ன பண்ணுது, போட்டோம், இருக்கிற வரையும் கொடுக்கலாம். அப்புறம் அந்த புண்ணியம் வந்து கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னாட்டம் 4 குழந்தைங்க சாப்பிடணும் தான் நான் நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் இங்கதான் வருவாங்க. பாட்டிக்கு 75 வயசாகுதுங்க. இந்த வயசுல காலையில 2 மணிக்கு எழுந்து அவங்க கடை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற பள்ளிக்கு வர குழந்தைங்களுக்காகவே கடை வைக்கிறாங்க. காலையில வர பிள்ளைங்க வயிறார சாப்பிட்றாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவோம்பா, நான் இல்லைன்னா யாரு கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஊர்ல பசின்னு ஒன்று இருக்காதுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் முறை நான் உங்கள் சிங்கை விலாகர். டேக் கேர், பை பாய்.